திரு குபேந்திரன், துரோகத்தின் அடையாளம் ஓபிஎஸ் அப்படின்னு திரு ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். எல்லாருமே திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்படுவார், சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஓபிஎஸ் விலகி கொள்ள வேண்டும், இந்த மாதிரி பேச்செல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில்? இல்லை, இதில் முதல்ல என்ன சொல்லணும்னா, ஓபிஎஸ் என்பவர் தேசிங்கி ராஜா குதிரை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாஜக ஒரு காலத்தில் அவரை வச்சு அவர் அரசியல் பண்ணிச்சு. அவர் அப்படிப்பட்ட தேசிங்க ராஜா குதிரை அல்ல அப்படின்னு பாஜக முடிவுக்கு வந்தது. இப்போது திமுக பயன்படுத்த பார்க்கறது ஓபிஎஸ். இப்போவும் தேசிங்க ராஜா குதிரைன்னு திமுக உணரப்போகுது. திமுக எப்படி பயன்படுத்த பார்க்குது? எதிர்கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு கார்டு எடுக்கிறாங்க திமுக. அது ஓபிஎஸ் என்ற கார்டு. அந்த கார்டு ஏற்கனவே பாஜக மயிலாப்பூர் ஆசிரியர் மூலமாக எடுத்து ஒரு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓபிஎஸ் குதிரை எப்படி வேகமாக போய் எங்கெல்லாம் முட்டு கொடுத்து எங்கெல்லாம் விழுந்து அடிபட்டு திரும்ப வந்ததுன்னு. இது அதாவது டிவைடட் அதிமுக திமுகவுக்கும் நல்லதல்ல. அதிமுக இன்னும் இப்போ பாஜக வருகிற சூழல்ல நீங்க அதிமுகவை பிளவுபடுத்தி பலவீனப்படுத்துவதால் திமுக எந்த லாபமும் அல்ல. அதை விட நீங்க வழக்குகள் முன்னாள் அந்த 5 வருஷமா 10 வருஷமா நடந்த ஊழல்களை எடுத்து கையாளலாம், அது பண்ணலாம். நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் நாளைக்கு எப்படி ஒன்றா ஆகலாம். நீங்கள் துரோகம் திட்டுவதுனா நீங்கள் ஓபிஎஸ் அந்த 7 மாதம் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் வரை இவர் விமர்சித்தது ஊழல் ஆட்சி, எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சின்னு இவர் சொன்னார். போராட்டமே பண்ணாரு. இல்லை, போராட்டத்துக்கு மனு கொடுக்க போய் மறுநாள் சேர்றாங்க. இவங்க பேசின உதயகுமார் பேசுனது, விஜயபாஸ்கர் பேசுனது, குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசின பிறகு ஓபிஎஸோடு இணைந்து பொக்கேகள்லாம் வாங்கி இவங்கெல்லாம் துணை முதல்வராக இருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க, எப்படி சேர்ந்தாங்க நம்ம பார்த்தோம். கேக் ஊற்ற காணொலி கூட பார்த்தோம். அதனால இப்படி திட்டுவதும் பிறகு சேர்ந்து கொள்வதும், சொந்த கட்சி கூட்டணி எதிர் கட்சிகளிலிருந்தே கூட்டணி வைத்துக் கொள்வதும், சொந்த கட்சியில் திட்டி சேர்ந்து கொள்வதெல்லாம் புதுசல்ல, அதெல்லாம் பழசுதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாரான்னு தலைப்பு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அவமானப்படுத்துகிறார், படுகிறார். கட்சி உடைய போகிறதா, உடைகிற நிலையில் இருக்கிறது. இப்போ என்ன நடக்கும் அதிமுக அடுத்து? நீங்க சொல்றீங்களே இப்போ சட்டத்திட்டம்லாம் சொல்றாங்களே இது சரியில்லை அது சரியில்லை. ஒரு அரசியல் கட்சியுடைய உள் விவகார சட்டங்கள் நீதிமன்றத்தில் பெரிதாக எடுபடாது, தேர்தல் ஆணையத்தில் எடுபடாது. மெஜாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு இதை மட்டும்தான் பார்க்கும் நீதிமன்றம். அதுக்குள்ள போய் யார் நீங்க தீர்மானம் போடணும், யார் அவைத்தலைவராக இருக்கணும், யார் பொதுச் செயலாளராக இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வசதிக்கு ஏற்ப என்ன ஒன்றா செய்து கொண்டார்கள். நான் கேட்குறேன், பொதுச் செயலாளர் பதவி நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொன்னவங்க எப்படி சசிகலா நிரந்தர போய் அதை மாற்றி கொடுத்தாங்க, தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க? அப்போ இவர்கள் வசதிக்கேற்ப என்ன வேணா செய்து கொள்வார்கள், வசதிக்கேற்ப என்ன வேணா திட்டிக் கொள்வார்கள், சேர்ந்து கொள்வார்கள். நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு நீ எப்படி போய் சேர போகிறார், இதுதான் பெரிய விஷயம். சேருவாரா? இல்ல, சேரலாம், சேராமல் போகலாம். அது ஜூலை 11ஆம் தேதி அந்த பொதுக்குழு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். என்னன்னா இவர்கள் ஓரளவுக்காவது கொஞ்சம் நாகரிகமாக பேசணும். இப்போ இதே ஜெயக்குமார் எப்படிலாம் பேசி ஓபிஎஸோட இணைந்து 4 வருஷம் அவரோட பணியாற்றினார். இப்போ துரோகத்தின் அடையாளங்கிறார், ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்கிறார். நீங்கள் அவரை உண்மையிலே நீங்கள் ஒதுக்க முடியுமா? அவ்வளோ லேஸ்பட்ட காரியமானா கஷ்டம்தான். ஏன்னா நீதிமன்றம் உள்ள தலையிட்டு ஜூலை 11 அடுத்த ஜூலை கூட போகலாம், 2023 ஜூலை கூட போகலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அடித்து கொண்டு ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ஓபிஎஸ் கார்டை எடுத்து திமுக விளையாடுவது திமுகவுக்கு தான் சிக்கல். ஏன்னா இது திமுக எப்படி விளையாடுதுன்னு நீங்க இதை சொல்றீங்க, என்ன காரணங்களின் அடிப்படையில் சொல்றீங்க? நல்லது இல்லைன்னு அவங்க தெரிஞ்ச இதை செய்வாங்களா? நல்லது இல்லை, அவங்க நான் ஒன்று நினைச்சு செயல்படுறேன், அது வேற மாதிரி மாறுது. செயல்படுறாங்கன்னு என்ன ஆஸ்பெக்ட்ல நான் கேட்குறேன், எத்தனை எம்எல்ஏக்கள் போய் முதலமைச்சரை பார்த்துட முடியும்? அதிமுக எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் பார்க்கிறார், சிறப்பாக ஆட்சி புரியார். இதே வேற யாராவது போய் சொல்லியிருந்தாங்கன்னா, சட்டமன்றத்தில் பேசுற செங்கோட்டையன் பேசுறது ஒத்துக்கிறேன், ஆர்பி உதயகுமார் பேசுறது, செல்வராஜ் பேசுறது. ஆமா, ஆனா நீங்க அதிமுக என்பது திமுகவுடைய மிகப்பெரிய எதிரி ஒன்னே ஒண்ணுதான், கலைஞர் கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இதை தவிர ஒன்றும் இல்லை. நீங்கள் திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படிதான் அதிமுகவில் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அவரது உடலுக்கு இடத்தை தர மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நான் தரமாட்டேன், நீ கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கினார். அதில் ஹீரோயிசமாக பார்க்கப்பட்டார். நீங்கள் திமுகவை எப்படி எதிர்க்க வேணுமோ அப்படி எதிர்த்தாலும் அதிமுக கொண்டாடும். அதிமுக தொண்டோடி பாணி அது. நீங்க போய் சட்டமன்றத்தில் பராசக்தி வசனத்தை நான் எடுத்து அப்போது படிப்பேன், என் தந்தையாரே கலைஞர் கருணாநிதி ரசிகர் எல்லாம் நீங்க பேசுறது, உங்க மகன் போய் தொடர்ந்து முதலமைச்சர் சந்திக்க தொடர்ந்து ஒரு முறையா
2 முறை சந்திக்கிறார். ரகசியமாக ஒரு சந்திப்பு நடக்கிறது. ரகசிய சந்திப்பில் திமுக வாரிசுகள் சந்திக்கிறார்கள். அந்த ஜூன் 2ஆம் தேதி பொதுக்குழு அறிவிக்கப்பட்ட ஜூன் 2ஆம் தேதிக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த இடைப்பட்ட நாட்கள் ஒரு ரகசிய சந்திப்பு. ஒரு சினிமா கம்பெனி பிரமுகர் நடத்துகிற ஒரு பார்ட்டியில் கலந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு இருவரும் கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறார், இரு தலைவர்களும். அதனால் வந்த விளைவு தான் ஓபிஎஸ்ஐ காலி செய்ய இபிஎஸ் எடுக்கிறார். இதெல்லாம் வரும், கொஞ்ச நாள் கழிச்சு வரும், உண்மையெல்லாம் வரும், அவங்களும் வெளியிடுவாங்க, ஏடிஎம்கே வெளியிடுவாங்க. ஏன்னா ஓபிஎஸ் துரோகின்னு சொன்ன பிறகு என்னென்ன காரணம் பட்டியல் போடணும்ல. ஸோ அதனால நான் என்ன கேட்குறேன், சொல்லுங்க. அதாவது அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு நீங்கள் வழக்குகள் போடலாம். சரி, அப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஓபிஎஸ் நீக்கணும் முடிவு எடுத்துட்டு அதற்கான காரணங்களை இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க, அப்படி பார்க்கலாமா? இல்ல நிச்சயமா அது நீக்குவதால் லேஸ்பட்ட காரியம் அல்ல. நீக்கலாம் போறாங்க. அவர் நாளைக்கு இப்போ பேனர் கீழ்ச்சாங்க, பேனர் படத்தோட வச்சிருக்காங்களா, அப்ப அது என்ன சிக்னல்? இல்ல திரு குபேந்திரன், காரணம் இல்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு நீக்குவதற்கு முயற்சி எடுக்க போறாங்க. கண்டிப்பா முயற்சி எடுப்பாங்க. அதான் சொல்றேன், நீங்க ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னதான், திமுகவை சார்ந்து நிற்கிற அதிமுக தலைவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை. வி.என். ஜானகி, ஆர்.எம். வீரப்பன், இதை நான் சொல்றது. அது மாதிரி நீங்க போய் திமுக சாஃப்ட் திமுக அப்ரோச்ல நீங்க பண்ணீங்கன்னா அது அதிமுக தொண்டர் வந்து ஜானகி ராமச்சந்திரன் வந்து திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? திமுகவிடம் ஆதரவு கேட்டார். கலைஞர் கருணாநிதியிடம் உங்கள் எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு அளிங்கள் போன்ல செய்தி கேட்டார். செய்தி வந்தது, கொடுக்கப்பட்டதா? அவர் வரல. அவர் நீங்க அந்த இல்லைங்க, நீங்க எம்ஜிஆர் என்ற ஒரு இயக்கம் நீங்கள் கருணாநிதியின் ஆதரவு கேட்டு இருப்பதை எப்படி அதிமுக தொண்டை ஏத்துப்பான்? எப்படி ஏத்துப்பான்? அதே மாதிரி 96ல் மாபெரும் சரிவு, ஜெயலலிதா கூட தோற்கிறார். அந்த தேர்தலில் ஆரம்பி வந்து எம்ஜிஆர் கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு ரஜினியோட ஆதரவோட வெளியே வரணும்னு துடிக்கிறார். ஆனால் ரஜினி பின்வாங்கி விட்டார். வேறு வழி இல்லாமல் இவரும் பின்வாங்கி விட்டு, ஆனால் எம்ஜிஆர் கழக கொடியை திமுக கூட்டணிக்காக கொடியை கொடுத்தார். ஸோ அவரும் காணாமல் போயிட்டார். நீங்கள் அந்த மாதிரி ஓபிஎஸ் செய்தாலும் ஓபிஎஸ்க்கு தான் சிக்கல், திமுகவும் சிக்கல். இந்த காலகட்டத்தில் திமுக எடுக்கிற கார்டு வந்து பாஜக உள்ளே வர அனுமதிக்கிற காலகட்டம். பாஜக என்ன ஒண்ணா செய்யலாம். 4 எம்எல்ஏ நினைக்கிறோம், 4 எம்எல்ஏக்கள் வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து 4 விதமான விளையாட்டுகள் விளையாடுவார்கள். அதற்கு திமுக இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். கட்சி நீங்க எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி பலவீனப்படுத்தும், அது அரசியல். நீங்க வழக்குகளை போடுங்க, வழக்குகள் அதிகாரிகள் சொன்னீங்களே, இந்த 10 ஆண்டு காலத்துல பியூரோக்ராட் செய்த ஊழல் இருக்குல்ல, அந்த ஊழலுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகளை பல பேரை தண்டிக்கலாம். அதன் மூலமாக அவர்கள் வாக்குமூலம் கொடுப்பதன் மூலம் முன்னாள் அமைச்சர்கள் தண்டிக்கலாம். நீங்க அப்படி பலவீனப்படுத்துங்க அதிமுக, தவறு கிடையாது. நீங்க தேவையில்லாம அவங்க கட்சிக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து குழப்பம் பண்ணி உங்களுக்கு எதிர்கால தேர்தலில் நாங்கள் உதவி செய்வோம், உங்கள் மகனுக்கு இபிஎஸ் விட டிஎம்கே தான் அதிகமா ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு காந்தராஜ், அப்படிதான் பாக்குறீங்களா? இபிஎஸ்ஐ விட டிஎம்கே அதிகமா ரோல் பிளே பண்றதுனால தான் இப்படியான விட அனுப்புறது. இபிஎஸ்னா இப்ப பழனிசாமி சொல்றீங்க. ஆமா, பழனிசாமி இருந்தா திமுகவுக்கு நல்லது. இல்ல அவரு குபேரன் சார் சொல்றது, பழனிசாமி வந்து கண்டினியூ பண்ணாருனாக்கா திமுகவுக்கு நல்லது அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நானும் சொல்றேன். ஏன்னா பழனிசாமி நிரூபிச்சிருக்காரு. நடந்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்காம தோத்து கட்சியை காலி பண்ண சாமர்த்தியம் அவருக்கு தான் உண்டு. அதனால பழனிசாமி கண்டினியூ பண்ணா திமுகவுக்கு மிக மிக நல்லது. ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு ஆசாமி, ஒரு 2 மிரட்டுனாக்க இவன் என்ன சொல்றீங்க அதை கேட்டுக்கிட்டு போகிற கூடிய ஒரு அதை நிரூபிச்சிருக்கார். பழனிசாமி நிரூபித்த மாதிரி வேற யாருமே நிரூபிக்கல. பாஜக வந்து நீட்டுன்னுச்சு, அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கிற இடத்துல கூட ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணாங்க, உடனடியாக கொண்டு வந்து நீங்கள் சொன்னது பார்த்தீங்களா அப்படி. அதே மாதிரி ஜிஎஸ்டி நான் போட்டேங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டேங்க, அது மாதிரி போட்டு தான் 4 வருஷத்தை ஓட்டினார். ஆக பாஜகவுடைய முழு ஆதரவும் பழனிசாமிக்கு தான் கிடைக்கும், ஓபிஎஸ் கிடைக்காது. ஓபிஎஸ் சமயத்தில் சுயமா திங்க் பண்றாருங்க. அப்படியா? அது ஒரு பிரச்சனை இல்ல. அவர் வந்து தர்மயுத்தம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தர்மயுத்தம் நடத்துறதுல இருந்து அவருடைய பையன் எம்பியின் செயல்பாடுகள் வரை ஒவ்வொரு இடத்துலயும் பாஜகவுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் தான் அதிக நெருக்கமா இருக்கிறார். இப்ப குடியரசுத் தலைவர் வேட்பாளர் மனு தாக்கல் வரைக்கும் டெல்லியில அவர் தான் வந்து ஒரு முகமா போயிருக்கிறார், நெருக்கமா இருக்கிறார். கூப்பிட்டாங்க, கூடவே தம்பிதுரை தானே போனாரு. தம்பிதுரை யாரு? பழனிசாமியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே சொன்னார் பத்திரிகையாளர். பழனிசாமி போல பழனிசாமி போல அதை விட இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மோடி கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய தம்பிதுரை அனுப்புறாரு. அது ஒண்ணு தம்பிதுரை ஓரம் கட்டுப்பட்டு இருந்தார்.
கேபி முனுசாமியை வச்சுக்கிட்டு தான் வேலை காட்டிக்கிட்டு இருந்தார். முனுசாமி வந்து தம்பிதுரை ஒழிச்சு கட்டணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்டவர். அதுவரையும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தவர் மோடி பார்க்கறதுக்கு பன்னீர்செல்வம் போயிட்டாருன உடனே மோடியினுடைய நெருக்கமான நண்பராக அறியப்பட்ட தம்பிதுரை அனுப்புறாருன்னா என்ன அர்த்தம்? காம்ப்ரமைஸுக்கு போறாரு, மோடியை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு போறாரு. அதுதான் இது. இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கிறது பூரா பின்னணியில் இருந்து சூத்திரதாரியா இருந்து இந்த பொம்மைகளை ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பாஜக தான். அதனால பாஜகவுக்கு என்ன பலன் இருக்க போகுது? அவங்களுக்கு கட்சி இங்க கட்சி இல்லைங்க, தொண்டர்கள் இல்லை.